சிந்து பிரிவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு 60 கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சீரெல்லாம் எடுத்துக்கிட்டு பூஜை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவே சிந்துவை அசிங்கப்படுத்துறாரு. நீ என் பொண்ணே கிடையாது, எந்த ஜென்மத்திலையும் நீ எனக்கு பொண்ணாக பிறக்காத, பைரவி மட்டும்தான் எங்களுக்கு பொண்ணு, பைரவி தான் எல்லா சீரும் எங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சிந்து கிட்ட சொல்லிடுறாரு. அதே மாரியும் இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, நான் எடுத்துகிட்டு வந்த சீரை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிந்து வந்து கெஞ்சுறாங்க. ஆனால் அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிரு, சிந்துவை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மகா கிட்ட சொல்கிறாங்க. மகாவும் சிந்துவை பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தை பிடிச்சி அனுப்பதை குறையா கழுத்தை பிடிச்சி வெளியே வந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் கோவிலை விட்டு சிந்துவை வெளியே தள்ளிட்டாங்க. இதனால சிந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து சிந்து கிட்ட காமிக்கிறாங்க. நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படாத, உனக்காக தான் எல்லாத்தையும் நான் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை சிந்து கிட்ட காமிக்கிறாங்க. சிந்துவும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ சிந்துவை கூடிய சீக்கிரம் அவங்க அம்மா அப்பா ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.